ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் ஆதித்ய சொர்ணலக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற 2026 எப்படி இருக்க போகுது என்பதை தான் இந்த பதிவுகளில் தெளிவாக துல்லியமான பலன்களாக காண இருக்கிறோம். 2026 இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா ஒன்றா இருக்கும். வருடம் 1/1/2026 கூட்டினீங்கன்னா நம்மளுக்கு 3ஆக வரும். அப்போ சூரியன் குரு ஆதிக்கத்தில் வருது. அது மட்டும் இல்லை, பிறக்கக்கூடிய தமிழ் ஆண்டுன்னு சொல்லக்கூடிய பராபவ ஆண்டும் ஒரு ஏற்றத்தாழ்வு நிறைந்த ஆண்டாகவே காணப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த வருடம் மட்டுமல்ல, 2031ஆம் ஆண்டு வரை நம்ம நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், தடைகள், தாமதங்கள், பல்வேறு தரப்பட்ட இயற்கை சீற்றங்கள், பேரிடர்கள், பூகம்பம், நிலநடுக்கம், அதே போல் பயங்கரவாத தாக்குதல்கள், அச்சுறுத்தல்கள், எதிரிகளுடைய அச்சுறுத்தல், நம்ம நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே செல்கிறோம் இல்லையா? ஒரு வீட்டில் ஒருத்தர் நல்லா வந்தாலே ஒரு கண் திருஷ்டி, ஒரு போட்டி, பொறாமை, பொச்சிருப்பு இருக்கும்பொழுது நம்ம இந்தியா இன்னும் வல்லரசாக மாறிக்கொண்டு வரும்பொழுது பலருடைய போட்டி, பொறாமை, பொச்சிருப்பு அது வரும். அது மூலியமாக நம்மளெல்லாம் எப்படி தாக்கலான்னு சொல்லிட்டு தீவிரவாத அச்சுறுத்தல் இதெல்லாம் அதிகரித்து காணப்படும். பயங்கரவாதத்துக்கூட நம்ம என்ன சொல்கிறது, அஹிம்சா வழியில் அப்படின்ற மாதிரி போட்டி போடுற மாதிரி இருக்கும். எல்லா வித இடர்களையும், அதே போல் எப்போ மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும், எப்போ என்ன ஆகும், பஞ்சபூதங்கள் எப்போ அவங்க ஒரு ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. அதனால தான் நம்ம இறை வழிபாடுகள்லாம் நிறைய சொல்லிக்கிட்டு வரோம். நம்ம பரணி தீபம் ஏற்றுறதோட தாத்பரியம்லாம் அப்படி அதன் அடிப்படையில் தான்ன்றதை நம்ம அந்த பதிவுகளெல்லாம் பார்த்துருக்குறோம். அதை இங்கே நினைவூட்டுறேன். இந்த 26 பார்த்திங்கன்னா நிறைய நோய் தாக்கங்கள். ஏன்னா உங்களுக்கு சனியானவர் நம்மளுக்கு பிரளய ராசின்னு சொல்லக்கூடிய மீனத்தில் இருக்கிறார். குரு இப்போ காற்று ராசியான மிதுனத்தில் இருக்கிறவர். அடுத்து நமக்கு அவரும் பிரளய ராசிக்கு ஜூன் 2க்கு அப்புறம் பயிற்சி ஆகி வருவார். ஏற்கனவே ராகு நம்மளுக்கு கும்பத்திலும் சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாக உட்கார்ந்து அவருடைய சேஷ்டைகளை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். கேது இங்கே சிம்மத்தில் அமர்ந்திருக்கிறார். இவங்க 2 பேரும் இந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது கேந்திரத்தில் சூரியன் வரும்பொழுது நம்முடைய அரசியல் அரசாங்கத்திலாம் மிகப்பெரிய மாற்றங்கள், ஏற்றங்கள், ஒரு அதிரடி திருப்பங்கள்லாம் ஏற்படும். நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகளாவிய அளவில் பெரிய அரசியல் மாற்றங்கள் இதெல்லாமே நிறைய ஏற்படும். ஏற்கனவே அமெரிக்காவுடைய அதிபர் நம்ம ட்ரம்ப் என்ன போடுறாருன்னு நமக்கு எல்லாருமே தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்தியாவில் இன்னும் பரபரப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் பரபரப்புன்னு சொல்லலாம். ஏன்னா எலெக்ஷன் டைம் வேறு. அதனால் பழமை வாய்ந்த கட்சிகள்லாம் கொஞ்சம் பலம் குறையிறது, ஒரு புதிய கட்சிகள்லாம் பலம் பெருகுவது, அதே போல் அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகளுக்கிடையே ஒரு காரசாரமான ஒரு வாக்குவாதங்கள், அதே மாதிரி நல்ல செலிப்ரிட்டி இருக்கிறாங்க இல்லையா, புகழ்பெற்றவர்கள், அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளணும். அதே மாதிரி அவங்களுடைய சொந்த வாழ்க்கை அவங்களுடைய பேருக்கு ஒரு களங்கம் ஏற்படுற வகையில் எல்லா விஷயங்களுமே அவங்க பர்சனலி, வெளி வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, எல்லா விஷயங்களையுமே இந்த உயர் பொசிஷனில் இருக்கிறவங்க அவங்க ஊடகத்துறை, கலைத்துறை, ஆன்மீகத்துறை, அரசியல்வாதிங்க, இங்கே மட்டும் இல்லை, நான் உலகளாவிய அளவில் இருக்கக்கூடிய அனைவருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சூழல் அப்படின்னு சொல்லியாச்சு. கோயில்களை ரொம்ப பராமரிக்கணும். கோயில்களில் உழவார பணிகளை மேற்கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் இந்த உழவார பணி என்பது நம்மளுக்கு மிகப்பெரிய கிரக தோஷங்களை போக்கி கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் 12 ராசிகளும் என்ன பண்ணலான்னா, நிறைய விவசாயிகளுக்கு நிறைய உதவி பண்ணுவது. ஏன்னா அவங்க விவசாயம் தான் ஒரு நாட்டோட அடிப்படை ஆணிவேன்னு சொல்லலாம். அந்த விவசாயம் சிறப்பாக இருக்கும்போது எல்லா துறையுமே சிறப்பாக இருந்துரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலகட்டம் இந்த விவசாயிகள் கஷ்டமாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறது. ஒரு சிலர் இந்த காலகட்டம் இந்த கருப்பாடுகளை அந்த விவசாயிகளுக்கு வாங்கி கொடுக்கும்பொழுது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஆசையை பெற்றுக்கொள்ளலாம். பசுக்கு கோசாலைகளுக்கு இயன்ற உதவிகளை செய்வது, பசுவுக்கு நம்மளால் இயன்ற அந்த பராமரிப்பு, கறவை நின்ற பசு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இந்த கோ சம்ரக்ஷணெலாம் பண்ணும்பொழுது இந்த கிரகத்தாக்கங்கள் ரொம்ப நம்மளுக்கு பாதிக்காது. அப்போ இனி வரக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு தொழில் புரட்சி, அதே போல் மக்கள் அனைத்து வகையிலையுமே சமுதாயத்தாலையும் தொழிலாலையும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. பசுத்தோல் போர்த்திய புலிகள் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். எல்லா வகையிலையுமே இயற்கை சீற்றங்கள்லேருந்து இதை திருப்பி ஒரு தடவை அன்றைப் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மளுடைய அனைத்து வகையிலையுமே நம்ம வெளி சூழல், உள் சூழல், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, இதெல்லாம் நம்ம நம்ம மேலும் மேலும் நம்ம நல்லா சிறப்பாக
எல்லா சூழலையும் கடந்து வருவதற்கு நல்ல சிந்தனைகளையும் நல்ல எண்ணத்தோடு ஒரு இறைவனுடைய திருநாமத்தையும் இறை வழிபாட்டையும் மேற்கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றங்கள் மாற்றங்கள் ஏற்படும். நிறைய சேரிட்டி தான தர்மம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ உங்களை போல் பிறரையும் நீங்கள் நினைத்து நீங்கள் அரவணைத்து செல்லும் பொழுது, ஏன்னா சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடத்துல தான் இப்போ சனி டிரான்சிட்டில் போய்கிட்டு இருக்கார். அப்போ அனைத்து உயிர்களிடமும் அன்பு செலுத்தும் பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான பலன்களும் மிக சிறப்பாக நடைபெறும். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 26 கன்னிக்கான வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபுல் பேக்கேஜ் இறைவன் அவர்களுக்கு கொடுக்குறாரு. இது வரைக்கும் ராகுகேது ராசி லக்னத்தில் இருக்கும்பொழுது நிறைய கஷ்டங்கள், இன்னங்கள், துயரங்கள், துக்கங்கள்லாம் பட்டு கொண்டிருந்தாங்க. இப்போ 10லேயும் குரு இருந்து வேலை செய்கிற இடத்துல நெஞ்சில் குத்துறாங்க, முதுகில் குத்துறாங்க. நல்லா உழைக்கிறேன், என் கண்ணுக்கு தெரிஞ்சே சம்பளத்தெல்லாம் சரியாக கொடுக்காம உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அல்லல் படுகக்கூடிய கன்னிக்கு நிறைய பிரச்சனை ரிலேஷன்ஷிப் சார்ந்து இன்னும் சரி 7ல் சனி உட்காந்துருச்சு. இந்த சனியானது அவங்கள ஒரு திறமையாக இருந்தோம், ஒரு உழைப்பு இருந்தோம், அவங்கள எந்த ஒரு செயலும் செய்ய விடாமல் அவர்களே தடுத்து கொண்டிருக்குது. தாய் வழி தந்தை வழி உறவுகிட்டே பிரச்சனை, கூட பிறந்தவங்கக்கிட்ட, வெளியில், அக்கம் பக்கம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் ஒரு ஆர்கியூமெண்ட்டு தர்கா. ஏன்னா கன்னிக்கு அது ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா என்னை போல் மற்றவங்கள நான் நேர்மையானவன், நான் ஒரு தன்னலமற்றவன், நான் ஒரு தியாகி, என்னை போலவே அலைவரம் இருக்குன்னா முடியுமா? இருக்க முடியாது. அதனால் நம்மளை எல்லாரையும் எல்லா இடத்துலையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேச முடியாது. தியாகத்தின் சின்னமான கன்னி இந்த காலகட்டம் உங்களுடைய துயர்களையும் கண்ணீரையும் துக்கத்தையும் போக்குவதற்கு குருவானவர் 11 என்ற ஸ்தானத்தில் ஜூன் 2க்கு அப்புறம் லாப குருவாக உங்கள் வாழ்வில் அதிரடியான திருப்பங்களையும் மாற்றங்களையும் காட்ட வருகிறார் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு இறைவன் நான் தான் சொல்லிட்டேன் இல்லையா, ஃபுல் பேக்கேஜ் கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் தொழிலில் இருந்த நிறைய, அதாவது பிடிக்காத இடத்துல ஒரு நம்ம தெய்வமே இந்த வேலை போனால் தான் எனக்கு ஜீவனம், இன்னும் விட்டால் அப்படி தான் சொல்லணும், அப்படி இருக்குது என் நிலமை, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்குது. ஆண் பெண் இருவருமே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. எனக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா, இவ்வளோ நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுறேனே அப்படின்றவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அருமையான சூழல் ஏற்படும். உங்களுடைய கர்மாக்கள் தீரும். 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. எப்பயோ நினச்சது, ஆள் மனசில் நினச்சது, நீங்கள் நினச்சி மறந்ததெல்லாம் இப்போ ஒன்றும் படிப்படியாக நடக்க போகுது. புதிய முயற்சிகள், புதிய ஆரம்பம், சின்ன சின்ன ஆசை சிறகடைக்க ஆசை அப்படின்ற உங்களுடைய சின்ன சின்ன ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய காலம். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு உங்களுடைய பூர்வ புண்ணியம் ரொம்ப சிறப்பாயிடுன்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் கன்னி அபிராமி அந்தாதியில் 75-40 இந்த பாடலை பாடும்பொழுது மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தையும் வாழ்க்கையிலையும் உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயும் சமூகத்திலையும் ஒரு பேர் புகழ் அங்கீகாரத்தையும் நிச்சயம் பெறும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த காலகட்டம் வெளியூர் வேலை வாய்ப்புகள், மாணவர்களுக்கு நல்ல இஷ்டப்பட்ட கல்வி, நல்ல குழந்தை பாக்கியம், அதுதான் முதல்ல. நல்ல திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனையை தீர்த்து கொடுப்பது, நோ ஆர்கியூமெண்ட், எல்லாமே அப்படியே கடந்து வந்துருங்க. 11க்கு அப்புறம் தொழில், திருமணம், வேலை வாய்ப்பு, மைக்ரேஷன், சேமிப்பு, பணத்தை குறியாக சேர்க்கும். போடுற கணக்கெல்லாம் டிக்கு போடுறதெல்லாம் க்ரீன் டிக்கு தான் கன்னிக்கு. அப்போ இது வரைக்கும் இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளை தீர்த்து அட்டகாசமாய் பயணிக்க போகுது கன்னி. இந்த காலகட்டம் ஸ்ரீரங்கம் நம்மளுடைய பெருமாளை வழிபட்டு வருவது, அங்கே இருக்கக்கூடிய அந்த ராமானுஜருடைய பூத உடல் இருக்கு இல்லையா, அதை சேவித்துட்டு வரும்பொழுது உங்களுக்கு பலரும் சேவிக்கக்கூடிய அளவுக்குள்ள மிகப்பெரிய வாழ்க்கையில் உயரத்தையும் உச்சத்தையும் தொடுவீர்கள். கன்னி எப்பவும் புதன்கிழமை தோறும் மதியம் 1 to 2 அப்படி இல்லை நம்ம திங்கக்கிழமை மட்டும் 1 to 2 ஒரு அன்னதானம் வாங்கி கொடுக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதாவது என்ன சொல்கிறது, மிகப்பெரிய மாற்றங்கள், நல் மாற்றங்களே. கன்னி ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.